Hi all, greetings everyone. Welcome to Sparks Academy. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஆர்பி பாலிடெக்னிக் ஓகே அந்த நோட்டிபிகேஷனை பத்தின டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒரு ஈஸி ஆஸ்பிரண்டோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஸ்டடி பிளான் எப்படி இருக்கணும் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பிகினரா இருக்கலாம், ஓகே நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், ஓகே வாட் எவர் பி யுவர் பேக்ரவுண்ட், சரியா நீங்க என்ன ஒரு லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ல இருந்தாலும் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க பிகினரா இருக்கீங்க, நான் இப்பதான் ரீசன்ட் பாஸ்ட் அவுட், நான் இதுக்கு முன்னாடி நடந்த டிஆர்பி எல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன், என்னால அதை அட்டம் கொடுக்க முடியாது, நான் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால இல்ல, பட் இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்க ஒரு டிஆர்பி நோட்டிபிகேஷனா இருக்க போகுது அப்படின்னா என்னால ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ண முடியாது, நான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே நான் வந்து எக்ஸாமை கிராக் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, சரியா எனக்கு வந்து ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸையும் நான் வந்து மேனேஜ் பண்ணிட்டு தான் நான் ப்ரிப்பேர் பண்றேன். இதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் லாஸ்ட் டிஆர்பில எல்லாம் கொஞ்சம் ஓன் ப்ரிப்பரேஷன் போட்டேன், பட் கொஞ்சம் மார்க்ஸ்ல நான் வந்து சிவி வரைக்கும் போனேன், இல்லைன்னா நான் வந்து கிளியர் பண்ணல அப்படின்னு இருக்க ஆஸ்பிரன்ஸா இருக்கட்டும், இல்ல ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸ், ஓகேவா எனக்கு வந்து டைம் கிடையாது, நான் ஒர்க் பண்ணிட்டு வந்துதான் என்னால பார்க்க முடியும், அப்ப இது வந்து உங்க கோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ நம்ம லான்ச் பண்றது இந்த எல்லா கிளாஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ், சரியா நீங்க எந்த லெவல்ல இருந்தாலும் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு நம்ம இந்த கிளாஸ் தான் வந்து நம்ம பிளான் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பா டிஆர்பி பாலிடெக்னிக் 2025-2026 நடக்க போறதை கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஸோ உங்களோட அதர் ஆஸ்பிரன்ஸ், சரியா உங்களுக்கு தெரிஞ்சு யாரும் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை அதிகமா ஷேர் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவை நீங்க நம்ம சேனல் இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம டிஆர்பி பாலிடெக்னிக் பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதையும் நீங்க வியூ பண்ணிக்கோங்க. ரைட்டா? ரைட். ஸோ இந்த வீடியோ நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணுவோம் அப்படின்னு பேசிக்கா பாத்தீங்கன்னா எக்ஸாமோட ஸ்கீம் அண்ட் சிலபஸ், இது லாஸ்டா நடந்த எக்ஸாம் வச்சு என்ன ஸ்கீம், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருந்துச்சு, சிலபஸ் என்ன இருந்துச்சு அப்படின்றது, பிளஸ் ப்ரீவியஸ் இயர் 2021ல நடந்துச்சு இல்லையா, ஸோ அதோட சப்ஜெக்ட் வைஸ் வெயிட்டேஜ், ஸோ அந்த வெயிட்டேஜை பேஸ் பண்ணி நம்ம எப்படி இனிமே வந்து படிக்கலாம், எது வந்து ஹையஸ்ட் வெயிட்டேஜ், எது லீஸ்ட் வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கலாம் அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் பார்ப்போம். டிஃபிகல்ட்டி ரேஞ்ச் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ், சரி எது ஹார்டு, எது ஈஸி, மாடரேட், இதெல்லாம் கண்டிப்பா நீங்க வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்றது அந்த டாபிக்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டம் நான் சொன்ன மாதிரி என்னால இதுக்கு மேல ஒரு ஃபெயிலியரா ஃபேஸ் பண்ண முடியாது, நான் நிறைய எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணிட்டேன், நான் தொடர்ந்து நான் வந்து ஏதோ கொஞ்சம் மார்க்ஸ்ல நான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன், என்னால இதுக்கு மேல ஒரு ஜாப்க்கு போகாம இருக்க முடியாது, கவர்மெண்ட் ஜாப் போகாம இருக்க முடியாது அப்படின்னு இருக்கவங்களா இருக்கலாம், இல்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டம் கொடுக்குறேன், எனக்கு ஃபர்ஸ்ட் டைமே வந்து சக்சஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம். ஸோ அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நாங்க சொல்லி கொடுக்குறோம். தென் ஸோ நான் வந்து நம்மளோட மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் விச் வி கால் இட் அஸ் மாஸ்டர் பேட்ச், ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த ஸ்கீம் பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து நம்ம ஏற்கனவே நடந்து முடிஞ்ச டிஆர்பியை பேஸ் பண்ணதுப்பா. அதுல நமக்கு 2 செக்ஷன் இருக்கும், உங்களோட கோர் டாபிக் ஒன்று இருக்கும், ஜென்ரல் நாலேஜ் அப்படின்றது இன்னொரு டாபிக்கா இருக்கும். ஸோ இந்த கோர் டாபிக் அப்படின்றதுல நமக்கு 2 பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 1 மார்க் கொஸ்டின்ஸும் இருக்கும், 2 மார்க் கொஸ்டின்ஸும் இருக்கும். ஸோ 100 1 மார்க் கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸ்க்கும், 40 2 மார்க் கொஸ்டின்ஸ் 80 மார்க்ஸ்க்கும். ஸோ டோட்டலா உங்களோட கோர் மட்டுமே 180 மார்க்ஸ்க்கு இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஜென்ரல் நாலேஜ் அப்படின்றதுல கரண்ட் அஃபேர்ஸா இருக்கலாம், அதாவது நம்மளோட டிஎன்பிஎஸ்சி ஜெனரல் ஸ்டடீஸ்னு ஒரு தனி பேப்பர் இருக்கும் பாத்தீங்கன்னா, அது எல்லாமே சேர்த்து வெறும் 10 மார்க்குக்கு இதுல கேட்பாங்க, சரியா? சோ இது லாஸ்டா இருந்த பேட்டர்ன். ஸோ இது வந்து டோட்டலா ஒரு 150 கொஸ்டின்ஸ், 190 மார்க்ஸ், 3 hours டியூரேஷன்ல இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் டைம் நமக்கு அந்த 10 மார்க்ஸ் வெயிட்டேஜ் பேஸ்டா இருந்துச்சு. ஸோ நீங்க எம்இ முடிச்சிருந்தீங்கன்னா, டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, பிஹெச்டி பண்ணிருக்கீங்களா, இதை பேஸ் பண்ணி அந்த 10 மார்க்ஸ்க்கான வெயிட்டேஜ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த வட்டம் அந்த வெயிட்டேஜ் எப்படி இருக்க போகுது அப்படின்றது நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும், சரியா? ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். சிலபஸ் பாத்தீங்கன்னா நமக்கு 10 யூனிட் பா. இசிக்கு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ஒரு யூனிட்டா இருக்கும். ஸோ அதுல பேசிக்கா நம்ம லீனியர் அல்ஜிப்ரா, கால்குலஸ், வெக்டார் கால்குலஸ், தென் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும், லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸும் இருக்கும், காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ், ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நியூமெரிக்கல் மெத்தட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ற டாபிக், கேட்டா இப்படிதான் சால்வ் பண்ணணும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் மேத்தமெட்டிக்ஸா. நெக்ஸ்ட் நம்மளோட கோர் டாபிக்ஸ் மிச்சம் வந்து இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நெட்வொர்க்ஸ். ஸோ நெட்வொர்க்ஸ் அப்படின்றது சர்க்யூட் தியரி. ஸோ ஸ்டார்டிங் கிராஃப் தியரில இருந்து கொடுத்துருப்பாங்க சிலபஸ்ல, கிராஃப் தியரி, அப்புறம் நார்மலா இருக்கிற நெட்வொர்க் அனாலிசிஸ், நோடல், மெஷ், சர்க்யூட் தியரம்ஸ், ஓகே, தென் சர்க்யூட் சிம்பிளிஃபிகேஷன் டெக்னிக்ஸ், ஸ்டார் டெல்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த மாதிரிலாம். தென் ஏசி சர்க்யூட்ஸ் பாத்தீங்கன்னா சைனூசாய்டல் ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ், ஃபேஸர்ஸை யூஸ் பண்ணி. Then time domain RLC circuits, okay, RL, RC and RLC circuits. Then we'll go for 2-port networks, steady state, state equations for networks. நமக்கு சர்க்யூட் தியரியில இது எல்லாமே உங்களுக்கு சப் டாபிக்ஸா கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் யூனிட் 3 பாத்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ்ல
எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ், அப்புறம் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ், ஆண்டனா தியரி இருக்கு. சரியா, கொஞ்சம் பேசிக்ஸ் ஆஃப் மைக்ரோவேவ், இது எல்லாமே சேர்த்து ஒரே யூனிட்டா கொடுத்துருப்பாங்க. இது ஒரு பெரிய டாபிக் பார்க்க. சரியா, இதை ஒரே ஒரு யூனிட்டா கன்சைஸா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் யூனிட் 4 பாத்தீங்கன்னா இடிசி. சரியா, பேசிக் செமிகண்டக்டர் பிசிக்ஸ்ல இருந்து பிஜேடி, ஃபெட், மாஸ்ஃபெட், தென் அதர் திங்ஸ் லைக் சிமாஸ், different types of diode circuits என்னென்ன இருக்கு, ஆசிலேட்டர்ஸ், ஃபீட்பேக் ஆம்பிளிஃபயர்ஸ், டியூன்ட் ஆம்பிளிஃபயர்ஸ், இது எல்லாமே. அதாவது எனக்கு எலக்ட்ரானிக் டிவைசஸும் இருக்கும், அனலாக் சர்க்யூட்ஸ் இருக்கிற மாதிரி தான் சிலபஸ்ல இருக்கும். நெக்ஸ்ட் டிஜிட்டல் சர்க்யூட்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக் பூலியன் அல்ஜிப்ரா, அதோட மினிமைசேஷன், காம்பினேஷன் சர்க்யூட், சீக்வென்ஷியல் சர்க்யூட், கோட் கன்வெர்ட்டர்ஸ், then ADC, DAC, semiconductor memories, then microcontrollers 8051 பிக்கும் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ ப்ராசஸர்ல 8085 and 8086 உங்களுக்கு கரெக்டா கொடுத்துட்டாங்க. இந்த மைக்ரோ ப்ராசஸர் மட்டும் படிச்சா போதும் அப்படின்றத உங்களுக்கு சிலபஸ்ல கிளியரா கொடுத்துருக்காங்க. அகைன் இந்த சிலபஸ் வந்து 2021ல நடந்த எக்ஸாமை பேஸ் பண்ணதுப்பா. சரியா, தென் யூனிட் 6 வந்து சிமாஸ். இது வந்து இன்ன வரைக்கும் டிஆர்பில மட்டும் தான் இருக்கு. சரியா, சிமாஸ்க்குன்னு தனியா ஒரு யூனிட். ஸோ சிமாஸ் ஒரு ஃப்ளோர் பிளானிங், ரூட்டிங், இது எல்லாமே வந்து இது தனி டாபிக். விஎல்எஸ்ஐ அப்படின்றதே ஒரு பெரிய ஒரு புக்கு. சரியா, அதுல ஒரு சாப்டர் கொடுத்துருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு யூனிட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலயும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடலிங் இருக்கு, ஓகே, கோடிங் இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் இந்த சிலபஸ்ல யூனிட்ல இருக்குது. நெக்ஸ்ட் சிக்னல் ப்ராசஸிங்கை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ், லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம், இசட் டிரான்ஸ்ஃபார்ம், தென் எஃப்எஃப்டி, டிஎஃப்டி அல்காரிதம்ஸ், தென் சிக்னல் ப்ராசஸிங், அதாவது பேசிக்ஸ் ஆஃப் சிக்னல்ஸும் இருக்கும். தென் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங், எஃப்ஐஆர் ஃபில்டர்ஸ், ஐஏஆர் ஃபில்டர்ஸ், டிஎஸ்பி ஆர்கிடெக்சர், இது எல்லாமே இருக்க போது. யூனிட் 8 கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். பேசிக்ஸ், சிக்னல் ஃப்ளோ கிராஃப், பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன், டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகே, தென் இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி சைட் பார்த்தீங்கன்னா ரூட் லோக்கஸ், போடே பிளாட், நைகுஸ் பிளாட், இந்த மாதிரி frequency response analysis இருக்கும், டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸா இருக்கும், ரவுத்-ஹவர்ட்ஸ் கிரைட்டீரியன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் கண்ட்ரோலர்ஸ், காம்பன்சேட்டர்ஸ், இதோட நமக்கு கண்ட்ரோல் சிஸ்டம் கம்ப்ளீட் ஆகும். யூனிட் 9 பார்த்தீங்கன்னா அனலாக் அண்ட் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஸோ அனலாக் கம்யூனிகேஷனும் இருக்கு, டிஜிட்டல் கம்யூனிகேஷனும் இருக்கு. இது போய் இன்ஃபர்மேஷன் தியரி, நாய்ஸ், இதை பத்திலாம் நம்ம பார்ப்போம். ரேண்டம் சிக்னல்ஸ் உங்களுக்கு சிலபஸ்ல கொடுக்கல. ஓகே, அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் சேட்டலைட் கம்யூனிகேஷன் இருக்கும். லாஸ்ட் டைம் சேட்டலைட்ல இருந்தே ஒரு 2-3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா, ஸோ யூனிட் 10. ஸோ இந்த 1 to 10 யூனிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸா போயிடும். அடுத்து இருக்க ஒரு 9 யூனிட்ஸ். சரியா, சரி, அடுத்து இருக்க 8 யூனிட்ஸ். ஓகே, 2 to 9 அந்த 8 யூனிட்ஸும் பியூரா ஈஸி சப்ஜெக்ட்னு சொல்லலாம். இந்த 10th ஒன் வந்து நம்ம படிச்சிருப்போம், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு நம்ம சிலபஸ்ல படிச்சிருப்போம் காலேஜ் டேஸ்ல. ஸோ அதுதான் நமக்கு யூனிட் 10ல கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் கம்ப்யூட்டர் சயின்ஸோட டாபிக். ஸோ ஓஎஸ்ஐ மாடல்னா என்ன, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ் என்னென்ன இருக்கு, ஓகே, தென் கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன, மொபைல் கம்யூனிகேஷன், அது ஒரு பெரிய டாபிக், அதை கொடுத்துருப்பாங்க. அது ஆர்கிடெக்சர், ஓஎஃப்டிஎம், அப்புறம் மல்டிபிளெக்சஸ் டெக்னிக்ஸ், டிடிஎம்ஏ, எஃப்டிஎம்ஏ, சிடிஎம்ஏ, தென் யூ ஹேவ் டு நோ அபவுட் ஜிஎஸ்எம், ஜிபிஆர்எஸ் அண்ட் ஒய்மேக்ஸ். இந்த 3 இதை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஸ்டாண்டர்ட்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதான் வந்து நமக்கு ஓவராலா இருக்க சிலபஸ் ஓவர்வியூ. ஸோ 2021ல நடந்த அனாலிசிஸ் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எல்லா டாபிக்லயும் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 11 கொஸ்டின்ஸ், மினிமம் 9 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க பார்ட் ஏ 1 மார்க்ல. அதே மாதிரி 2 மார்க்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 3 to 5 கொஸ்டின்ஸ் வந்து 2 மார்க்ல எல்லா யூனிட்ஸ்ல இருந்து இருந்தது. ஸோ வெயிட்டேஜ் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கரெக்டா கால்குலேட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நான் டோட்டலா இன்ஜினியரிங் மேக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன், ஜிஎஸ் பார்ட்ட சேர்க்கல, நம்மளோட ஈஸி அனாலிசிஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அப்போ ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இங்க கொடுத்துருக்கேன் இந்த கிரீன், எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட், சிக்னல் ப்ராசஸிங், அனலாக் அண்ட் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. 1 மார்க்கா இருக்கட்டும், 2 மார்க்ஸா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் உங்களோட மேஜர் ஃபோக்கஸிங்கா இருக்கணும். சரியா, இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மேஜர் ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்க ஈஸியா இந்த 3 யூனிட் பார்த்தாலே ஒரு 30%, 40% மார்க் வாங்கிட முடியும் அப்படின்னு இருக்கு அப்படின்னா நீங்க அதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து நெட்வொர்க், சிமாஸ், விஎல்எஸ்ஐ, டிஜிட்டல் சர்க்யூட்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம், இதெல்லாம் வந்து அடுத்து இருக்க வெயிட்டேஜ். ஸோ இது வந்து 2021 பேப்பர் அனலைஸ் பண்ணி வெயிட்டேஜை நான் கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன். சரியா, தென் லாஸ்டா பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் மேக்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் அப்படின்ற மாதிரி இதுக்கெல்லாம் கொஞ்சம் வேரியேஷன் தான் இருந்துச்சு. சரியா, மிச்ச டாபிக்ஸை விட இதுல 1 or 2 கொஸ்டின்ஸ், ஸோ 3 to 4 மார்க்ஸ் வந்து வேரியேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து வெயிட்டேஜ் பேஸ்டான ஒரு சிலபஸ் அனாலிசிஸ். ஸோ அப்போ ஓவராலா சிலபஸை பாக்குறப்போ எதுல டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸி, அதாவது நான் அந்த கிரீன் கலர்ல கொடுத்துருக்கேன் இல்லையா, இது வந்து இதுல இருந்து உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதை 100% மிஸ்டேக்கே இல்லாம உங்களால சால்வ் பண்ண முடியும்.
சரியா? அதுதான் அந்த 5 யூனிட். சிக்னல் ப்ராசஸிங், அனலாக் அண்ட் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் சிஸ்டம், டிஜிட்டல் சர்க்யூட்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், இன்ஜினியரிங் மேக்ஸ். இந்த 5ம் ஏன்னா டைரக்ட் ஃபார்முலாஸ் டைரக்டா ஈஸியா புரிஞ்சுக்கிற கான்செப்டா தான் இருக்கும் போது ஸோ தியரி, ஃபார்முலா, ப்ராப்ளம் எப்படி கேட்டாலும் இதுல 100% ஸ்ட்ரைக் ரேட் உங்களோட தான் இருக்கணும். ஓகே, மாடரேட் அப்படின்றதுல நான் CMOS, VLSI, எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ், நெட்வொர்க்ஸ் கொடுத்துருக்கேன். இது ஏன் அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் வாஸ்டான டாபிக். நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல லேக் ஆகும். அண்ட் நெட்வொர்க்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க சர்க்யூட் சால்விங் அப்படின்றது கொஞ்சம் அந்த டைம்ல உங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்டும் தேவை. எப்படி சால்வ் பண்றது அப்படின்றது யோசிச்சு சால்வ் பண்ணேன். டிஃபிகல்ட்ல நான் EDC சேர்த்திருப்பேன். ஏன்னா அதுவும் வாஸ்ட் டாபிக். அகைன் சர்க்யூட் சால்விங் எல்லாமே கொஞ்சம் நீங்க யோசிச்சு பண்ற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் நம்ம ஈஸி கோர் இல்லாதனால அதை நான் டிஃபிகல்ட் லெவல்ல வச்சிருக்கேன். இல்ல நான் தியரி நல்லா படிப்பேன், எனக்கு ப்ராப்ளம்ஸ் தான் கஷ்டம் அப்படின்னு இருக்கவங்க கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் எடுத்து ஈஸி அப்படின்றதுல நீங்க வச்சுக்கோங்க. ஓகே, சோ இது வந்து நான் ஒரு ஈஸி ஆஸ்பிரண்ட் வியூல இருந்து நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தியரி படிக்க ஈஸியா இருக்கும். நான் வந்து தியரி வந்து எனக்கு கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் பியூர் தியரி. அப்ப தியரி வந்து நான் நல்லாவே படிச்சிருவேன், எப்படி இருந்தாலும் நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இல்லைன்னா நான் மக் பண்ணிப்பேன் அப்படின்னு இருக்கவங்க இதை வந்து நீங்க ஈஸி கேட்டகரிக்குள்ள கொண்டு போயிருக்கலாம். சோ இதுதான் நம்மளோட ஒரு இது. சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி படிச்சீங்கன்னா உங்களுக்கு எது ஈஸி சப்ஜெக்ட், எது மாடரேட், எது டிஃபிகல்ட் இப்படின்றதா ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷனா இருக்கணும். இதை வச்சு படிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஓகே, இதெல்லாம் ஈஸி, இதெல்லாம் நான் கவர் பண்றேன். இதுல இருந்து ஒரு 50% 60% கொஸ்டின் வருதுன்னா நான் 100% கரெக்டா கொடுத்துருவேன். இதனோட லீஸ்ட் ஏரியா, இதுக்கு நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் படிக்கணும். ஒரு 1 வீக் படிக்காம நான் ஒரு 1 மந்த் ஒரு டாபிக் எடுத்து படிக்கணும், ஒரு யூனிட் எடுத்து படிக்கணும் அப்படின்னு உங்களோட ஒரு அனாலிசிஸ்க்காக தான் இந்த டிஃபிகல்டி லெவல்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்கேன். சரியா? ரைட். சோ இப்ப coming to our point, TRB Polytechnic நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும், என்னால சான்ஸ் எடுக்க முடியாது அப்படின்னு இருக்கவங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் தான். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் இதுக்கு முன்னாடி 2019, 15, 12, 13 வந்த டிஆர்பிலாம் வந்து அந்த ஸ்டாண்டர்டையும் இப்போ 2021 வந்த ஸ்டாண்டர்டையும் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணாலே தெரியும். ஸ்டாண்டர்ட் ரொம்பவே இம்ப்ரூவைஸ் ஆயிருக்குப்பா. ஸோ அதனால நீங்க பேசிக்ஸை படிக்காம போய் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாது. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஷார்ட் டேர்ம் ப்ரிப்பரேஷன், நோட்டிஃபிகேஷன் வரட்டும், எக்ஸாம் சொல்லட்டும், என்னைக்கு டேட்னு வரட்டும், அப்ளிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நான் பாத்துக்கிறேன், இதெல்லாம் கிடையாது. இப்பவே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா அஃபிஷியலாவே நமக்கு நியூஸ் வந்துருச்சு, பிளானர் வரப்போகுது. ஸோ அதுல வந்து வேகன்சிஸ் ஃபார் டிஆர்பி பாலிடெக்னிக் இவ்வளவு இருக்கு, 575 வேகன்சிஸ், ஈசிக்கு ஒரு 100+ வேகன்சிஸ் இருக்கு. இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறமும் நோட்டிஃபிகேஷன் வரட்டும்னு வெயிட் பண்ணா அது வந்து ஒரு பெரிய முட்டாள்தனம். சரியா? சொல்லலாம் லாங் டேர்ம் ப்ரிப்பரேஷனுக்கு தான் போங்க. ஷார்ட் டேர்ம் ப்ரிப்பரேஷனை எய்ம் பண்ணி இருக்காதீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, தட் இஸ் தேர்ட் பாயிண்ட். நோட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எவ்வளவு படிச்சுட்டு இருந்தாலும் திருப்பி உங்க ரிவிஷன் அப்போ போய் நீங்க படிச்ச புக்கையோ இல்ல நம்ம கிளாஸோட வீடியோஸோ திருப்பி உங்களுக்கு பார்க்க டைம் இருக்காது. சரியா? அப்ப நோட்ஸை ப்ராப்பரா எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய மாக் டெஸ்ட் சீரீஸ் போடணும். யூனிட் வைஸா இருக்கட்டும், சப்ஜெக்ட் வைஸா இருக்கட்டும், ஃபுல் லென்த் மார்க்கா இருக்கட்டும், இது எல்லாமே நீங்க எவ்வளவு தூரம் நிறைய ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் உங்களோட சான்சஸ் ஆஃப் கெட்டிங் யோர் ஜாப் இன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்றது இருக்க போது. மல்டிபிள் ரிவிஷன்ஸ், இது வந்து நான் பேட்ச் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறப்ப நான் சொல்றேன் எப்படி ரிவைஸ் பண்ணுவோம் அப்படின்றத. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ரிவிஷன்ஸ் எக்ஸாம் முன்னாடி பண்ணீங்க, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல டிஆர்பி பாலிடெக்னிக்கை கண்டிப்பா கிராக் பண்ண முடியும். எஸ், ஸோ திஸ் இஸ் ஆர் அனௌன்ஸ்மெண்ட். ஸ்பார்க்ஸ் அகாடமி மதுரை இஸ் லான்ச்சிங் அ மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 2025 எய்ம் பண்ணி அது வந்து மாஸ்டர் பேட்ச் 2025 அப்படின்னு சொல்றோம். சோ இதுக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதுல நீங்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் பத்தின டீடைல்ஸ் கேட்டுக்கோங்கப்பா. சரியா? ஸோ பேட்ச் எப்படி இருக்கும், வீக்லி ஸ்கெடியூல் எப்படி இருக்கும், அதெல்லாம் நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நம்ம மாஸ்டர் பேட்ச் பொறுத்த வரைக்கும் நம்ம ஓவராலா ஒரு 10 மந்த்ஸா வந்து பிரிச்சிருக்கோம். எக்ஸாம் வர்றதுக்கு ஒரு 10 மந்த்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இது பிரிச்சிருக்கோம். ஸோ 7 மந்த்ஸ் உங்களோட ஃபண்டமெண்டல்ஸை பில்ட் பண்றதுக்கும் லாஸ்ட் 3 மந்த்ஸ் மார்க் இம்ப்ரூவிங் செஷன்ஸ். சரியா? ஸோ இதுக்கப்புறம் சிலபஸ் திருப்பி நோட்ஸ் எடுக்கிறது, திருப்பி படிக்கிறது, இதை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு பியூரா வந்து எப்படி மார்க்கை பூஸ்ட் பண்றது அப்படின்றத நம்ம லாஸ்ட் 3 மந்த்ஸ் அப்படின்றது மாதிரி பார்ப்போம். ஸோ இதான் உங்களோட வீக்லி ஸ்கெடியூலா இருக்கும். ஸோ மண்டே டு தேர்ஸ்டே உங்களோட டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் லைவ் செஷன் இருக்கும். 2 லைவ் செஷன்ஸ் இருக்கும். ஒன்னு கான்செப்ட், இன்னொன்று வந்து ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு தட் கான்செப்ட். அந்த ஃபர்ஸ்ட் செஷன் என்ன பாத்தீங்களோ அதுக்கு ரிலேட்டடா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸை ப்ராக்டிஸ் பண்றது. ஏன்னா கான்செப்ட் மட்டுமே பார்த்துட்டு போனா உங்களுக்கு புரியாது. அப்ப அதுக்கு ரெலவெண்டா ஒரு 10 ப்ராப்ளமோ ஒரு 5 ப்ராப்ளமோ சால்வ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அது உங்களே தான் சால்வ் பண்ண விடுவோம். சரி, ஃபர்ஸ்ட் ஒரு ஹிண்ட், ஒரு ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து நீங்களே தான் வந்து ரிமைனிங் ப்ராப்ளம்ஸை ட்ரை பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ இது இன்டராக்டிவா லைவ் செஷனா போகும். அண்ட் ஃப்ரைடே பாத்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட் இருக்கும்.
அந்த வீக் அந்த 4 நாள் என்ன டாபிக் பார்த்திருக்கோமோ அதுக்கான ஒரு வீக்லி டெஸ்ட், அதுக்கான லைவ் டிஸ்கஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 செஷன்ஸ் போகும், 3 லைவ் செஷன்ஸ் இருக்கும். ஸோ 2 GS லைவ் செஷன், ஒன்று வந்து அதுல டெய்லி டெஸ்ட் போகும். நம்ம ECயை பொறுத்த வரைக்கும் வீக்லி டெஸ்ட், GS பொறுத்த வரைக்கும் டெய்லி டெஸ்ட், அதுக்கான லைவ் டிஸ்கஷன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். தென் மென்டல் எபிலிட்டி மேக்ஸுக்காக, ஓகேவா, நம்மளோட GS பார்ட்ல மென்டல் எபிலிட்டி இருக்கு இல்லையா ஒரு யூனிட், அதுக்கான ஒரு லைவ் செஷனா இருக்கும். ஸோ வீக்கெண்ட் பாத்தீங்கன்னா யூ வில் பி வியூவிங் யுவர் இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான வீடியோஸ் பார்ப்பீங்க. ஸோ இதுதான் ஒரு வீக்லி ஸ்கெடியூல். இதே தான் நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் 7 months நமக்கு ரிப்பீட் ஆக போகுது, சரியா? ஸோ இந்த வீக்லி டெஸ்ட் அப்படின்றது கியூமுலேட்டிவா இருக்கும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வீக் 4 நாள் ஓகேவா, ஒரு 4 சாப்டர் பார்த்திருக்கோம், அதாவது ஒரு சப்ஜெக்ட்ல 4 ஹெட்டிங்ஸ். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கிராஃப் தியரி, பேசிக் சர்க்கியூட்ஸ், சர்க்கியூட் தியரம், நோடல் மெஷர் அனாலிசிஸ், இது இந்த 4 பார்த்திருக்கீங்க அப்படின்னா இந்த 4ஓட ப்ராப்ளம்ஸ், சரி, இந்த 4 ரிலேட் பண்ண ப்ராப்ளம்ஸ், இதுதான் நம்ம வீக்லி டெஸ்ட்ல பார்ப்போம். செகண்ட் வீக் பாக்குறப்போ இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல பார்த்ததும் செகண்ட் வீக்ல பார்த்ததும் சேர்த்து கியூமுலேட்டிவா நம்ம டெஸ்ட் பார்ப்போம். சரி, அப்ப நீங்க வந்து கண்டினியூஸா ஒரு கியூமுலேட்டிவ் ரிவிஷன் பண்ணிட்டே வருவீங்க இந்த 7 months. சரி, இந்த மாதிரி தான் நம்மளோட வீக்லி ஸ்கெடியூல் அப்படின்றது. ஸோ இந்த லாஸ்ட் 3 months மார்க் இம்ப்ரூவிங் செஷன் என்ன பண்ணுவோம்னா இன்டென்ஸான உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். யூனிட் டெஸ்ட், சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட், செக்ஷன் வைஸ் டெஸ்ட், தென் யூ ஹேவ் யுவர் ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட். இந்த மாதிரி ஒவ்வொருலயும் மல்டிபிள் டெஸ்ட் இருக்கும். ஒரு டெஸ்ட் மட்டும் இருக்காது, 2 இல்ல 3 டெஸ்ட் வந்து ஒவ்வொரு கிளாசிபிகேஷன் கீழே இருக்கும். எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்விங்கும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போய் நோட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி உட்கார மாட்டோம். ஃபுல்லாவே உங்களோட பிராக்டிஸ்ல தான் இருக்கும், சரியா? டெஸ்ட் போட்டு பாக்குறதா இந்த லாஸ்ட் 3 months ரொம்ப ரொம்ப குரூஷியலான இம்பார்ட்டன்டான லாஸ்ட் 3 months இருக்கும். ரைட். ஸோ இந்த மாஸ்டர் பேட்ச்ல நீங்க ஏன் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000+ லைவ் கிளாஸஸ், சரியா? இன்டராக்டிவான லைவ் கிளாஸஸ். ஸோ நீங்க டவுட் இருந்துச்சுன்னா எப்படி ரீச் அவுட் பண்றது அப்படின்னு தெரியல அப்படின்னா இருக்க முடியாது. ஸோ லைவ் கிளாஸஸ் இருக்க போது அண்ட் 20,000+ கொஸ்டின் சால்விங். நான் சொன்ன மாதிரி செஷன்ஸ், மல்டிபிள் செஷன்ஸ் இருக்கு, அதுல ப்ராக்டிஸ் பண்ற ப்ராப்ளம்ஸும் இருக்கும். தென் டெஸ்ட் சீரிஸ் 200+ டெஸ்ட் சீரிஸ், யூனிட், ஃபுல் லென்த், சப்ஜெக்ட் வைஸ், செக்ஷன் வைஸ், இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் சீரிஸ் இருக்க போது லைவ் டிஸ்கஷனோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்விங் ஒரு 5,000+ கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ டெஸ்ட் கொஸ்டின்ஸே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10,000+ டெஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்திருப்பீங்க, சரியா? அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு போறப்போ உங்களுக்கு அந்த எக்ஸாமை ஈஸியா கிராக் பண்ண முடியும். இது போக நம்ம என்ன எக்ஸ்ட்ராவா கவர் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸோட லைவ் கிளாஸ், ஃப்ரீ இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸோட வீடியோஸ், ஃப்ரீ தமிழ் எலிஜிபிலிட்டி வீடியோஸ். ஸோ டெஸ்ட் சீரிஸ்ன்றது ஜஸ்ட் லைக் தட் ஒரு டெஸ்ட், ஒரு ஃபுல் லென்த் டெஸ்ட் அப்படின்னு கிடையாதுப்பா. உங்களுக்கு நான் சொன்ன யூனிட் டெஸ்ட், செக்ஷன் வைஸ் டெஸ்ட், ஃபுல் லென்த் டெஸ்ட்ன்றது மோர் தேன் 2 டெஸ்ட் இருக்கும், சரியா? சோ உங்களுக்கு இன்டென்சிவான டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றது இருக்க போது. சோ உங்களுக்கு லைவ் அண்ட் ரெக்கார்டட் ரெண்டுமே அவைலபிளா இருக்கும். இன்கேஸ் இந்த பர்டிகுலர் டைம் நான் செஷன் டைம்ல உங்களால அட்டன் பண்ண முடியலன்னா டு நாட் வெரி, உங்களுக்கு ரெக்கார்டடா அந்த வீடியோஸை ப்ரொவைட் பண்ணிடும். ஸோ உங்க கன்வீனியன்ட் டைம்ல நீங்க பார்க்கலாம். உங்களால லைவ் வர முடியுது, ஏதோ டவுட்ஸ் இருக்கு நீங்க கேட்க வரீங்கன்னா லைவ் செஷன்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஸோ 2 அட்வான்டேஜும் இருக்கு. அண்ட் லைஃப் டைம் வேலிடிட்டி ஆக்சஸ். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களோட என்டையர், நீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் இந்த உங்களோட நீங்க எவ்வளவு ப்ரிப்பரேஷன் டைம் வச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூ ஹாவ் அ லைஃப் டைம் வேலிடிட்டி ஆக்சஸ். சரி, இப்ப இந்த மாஸ்டர் பேட்ச்ல ஜாயின் பண்ண நான் வேற எந்த எக்ஸாம்ஸ்க்கு நான் ஃப்ரீ கோச்சிங் அட்டென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா TNEB AE, TNMAWS இப்போ முடிஞ்சிருச்சு, பட் அகைன் நோட்டிபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. TNPSC AE அண்ட் கேட் 2026 இது எல்லாமே ஃபோக்கஸ் பண்ண மாதிரி நீங்க அதர் ஃப்ரீ கோச்சிங்கும் இதோட நீங்க இந்த பிரைசிங் பத்தி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மாஸ்டர் பேட்ச் 2025 இஸ் அ மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஃபார் த இயர் 2025. ஸோ இதுல நம்ம என்னெல்லாம் ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னு உங்களுக்கு இருக்கான டீடைல்ஸா கொடுத்துட்டேன். ஸோ மேல எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆன நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் பத்தின டீடைல்ஸ் கேட்டு. சோ லெஃப்ட் சைடுல ஒரு டைம் லைன் கொடுத்திருக்கேன். சோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆர்பி பாலிடெக்னிக்கோட ஒரு அப்ராக்சிமேட் salary எஸ்டிமேஷன் நான் கொடுத்திருக்கேன். சோ 1 monthக்கு உங்களோட இன்ஹான்ஸ் salary ஒரு 80,000 அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ ஓவர் a period of 1 year பாத்தீங்கன்னா 10 lakhs அப்படின்றது. சோ நீங்க ஒரு ஃப்ரெஷர், ஒரு அண்டர் கிராஜுவேஷன் மட்டும் தான் முடிச்சிருக்கீங்க, பட் ஸ்டில் யூ வில் பி ஏபிள் டு earn per இயர் வந்து ஒரு 10 lakhs அப்படின்றது உங்களோட இயர்லி இன்கமா இருக்கும். இது வந்து அப்ராக்சிமேட்டா சொல்றேன், இட் வில் பி மோர் தேன் 10 lakhs அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதே இது நீங்க ஒரு 30 years பாக்குறீங்க, சரியா, உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 30 years சர்வீஸ் இருக்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ 30 years அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால ஒரு 10 crores வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். இது வந்து அடுத்து இருக்க உங்களோட பிரைஸ், அவங்களோட salary ரிவிஷன் இது எல்லாமே பேஸ் பண்ணி இந்த 30 yearsக்கான ஒரு எஸ்டிமேட் salary. ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு அண்டர் கிராஜுவேஷன், ஜஸ்ட் அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ், பிஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ஒரு டீச்சிங் பேஷனேட்டா இருக்கேன், எனக்கு எம்இ இல்ல நான் பிஹெச்டி நான் பண்ணல, பிரைவேட் காலேஜ்க்கு என்னால போக முடியல, ஓகே, சோ எனக்கு என்ன டீச்சிங் மேல ஒரு பெரிய பேஷன் இருக்கு, இல்ல நான் ஒரு விமன் ஆஸ்பிரண்டா இருக்கேன், எனக்கு வந்து 9 to 5 ஜாப் வேணும், எனக்கு வீட்டு வேலையும் பார்க்கணும், குழந்தைங்கள பார்க்கணும், பிளஸ் எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாபும் போகணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னா இது எல்லாத்துக்குமே வந்து
டிஆர்பி பாலிடெக்னிக் அப்படின்றது ஒரு பூனா இருக்கும். சரி, ஏன்னா இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்படியே ஜஸ்ட் வந்து செக் போட்டே போலாம். சரி 9 to 5 ஜாப் டிக்கு, எதுவுமே எனக்கு வந்து ப்ரியார் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில் செட் வந்து டீச்சிங் மட்டும் தான் ரெக்வயர்டு, வேற எதுவும் தேவையில்லை, டிக்கு salary வைஸ் டிக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க செக் பண்ணிட்டே போற மாதிரி உங்களுக்கு இந்த டிஆர்பி பாலிடெக்னிக்கோட நோட்டிபிகேஷன் இருக்கும். சரியா? ஸோ அதனாலதான் சொல்றோம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. பிகினர், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், இல்லைன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஓகே என்ன ஒரு லெவல் ஆஃப் பேக்ரவுண்ட்ல நீங்க இருந்தாலும், ப்ரிப்பரேஷன் லெவல்ல எந்த இதுல இருந்தாலும் சரி, ஸோ இந்த மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்னு நம்ம கால் பண்ற மாஸ்டர் பேட்ச் அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்பா. ஸோ டூ ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் பத்தின டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க அண்ட் ஜாயின் அவர் பேட்ச் சூன். ஸோ லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் அப்படின்ற மாதிரி நீங்க கொண்டு போயிடாதீங்க. இப்போ இருந்தே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணாதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். நீங்க நம்ம அகாடமி பத்தின ஃபீச்சர்ஸ், டெஸ்ட் சீரீஸை பத்தி நான் சொன்னது இது எல்லாமே நீங்க அதர் அகாடமிஸோட நீங்க ஆப்வியஸா கம்பேர் பண்ணிக்கலாம். பிரைசிங் முதற்கொண்டு நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். நம்ம தான் இவ்வளோ குவாலிட்டியான டாபிக்ஸ், இவ்வளோ குவாலிட்டியான சிலபஸ் கவரேஜ், ஓகே வீடியோஸ் எல்லாமே வந்து லோவஸ்ட் பிரைசிங் தமிழ்நாட்டில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அலாங் வித் ரிசல்ட்ஸ் கொடுக்காம இல்லை. இப்போ TNMAWS நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ல இவங்க எல்லாமே நம்ம அகாடமியில படிச்சு கிளியர் ஆனவங்க இப்போ இன்டர்வியூக்கு போயிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அதுல செலக்ட் ஆன லிஸ்ட்டை வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்றோம். ஸோ இது எல்லாமே வந்து ரிட்டன் எக்ஸாம் முடிச்சு இன்டர்வியூக்கு செலக்ட் ஆன ஆஸ்பிரன்ஸோட லிஸ்ட். ஓகே, ஸோ இது அவங்களோட சேட், நாங்கள் வந்து செலக்ட் ஆயிருக்கோம் அப்படின்னா அவங்களோட ஹாப்பி மூமெண்ட்ஸை ஷேர் பண்ணுது. ஸோ இதுல உங்க நேமும் இனிமே வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நம்மளோட மாஸ்டர் பேட்சை ப்ளீஸ் டூ ஜாயின், டோன்ட் வேஸ்ட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சரியா? ஸோ அகைன் நான் இந்த FAQs எல்லாமே நான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, ஸோ நான் சொன்ன லைவ் ரெக்கார்டட் ரெண்டுமே இருக்கு. ஸோ நீங்க வந்து கண்டிப்பா எப்பனாலும் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கும் ஆப்டா தான் இருக்கும். என்னால் புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்றவங்களுக்கும் ஃப்ரம் த ஸ்கிராச் டே 1ல இருந்து ஒவ்வொரு டாபிக்கும் ஒரு செஷன் சொல்லியிருக்கேன். சரி, அப்ப ஸ்கிராச்ல இருந்து நான் டீச் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்ப இது கண்டிப்பா பிகினருக்கும் சூட்டபிளா இருக்கும். வேற ஏதாச்சும் புக் படிக்கணுமா அப்படின்னா தேவையே கிடையாது. ஸ்கிராச்ல இருந்து நான் டீச் பண்றேன். புக்ஸ்ல இருந்தா நாங்க நோட்ஸ் கொடுக்க போறோம். புக்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். அப்ப நம்ம நோட்ஸை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே இட் இஸ் மோர் தேன் இனஃப். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா 4வது பாயிண்ட்டுக்கான ஆன்சர் உங்ககிட்டே இருக்கும். கண்டிப்பா யூ வில் பி கெட்டிங் செலக்டட் இன் யோர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். சரியா? ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். ரைட்? ஸோ அடுத்தடுத்த TRB வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.